website. ஆன்மீகத்தில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஒர்க்கே எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதுலேருந்து எனக்கு டைமே இல்லை. இதுலேருந்து எப்படி நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. சார், நீங்கள் ஒர்க்குக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேறு வேறு இல்லைங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா அதுக்கு ஏதோ அது ஒரு தனி ஒர்க்குன்னு நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. உலகமே இப்படி தான் நினச்சிட்டு இருக்கு. நீ ஒர்க்கை முழுமையாக பண்ணால் அதாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுதான் அந்த காலத்தில் சொன்னான், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னான். நீங்கள் ஒர்க்கை எப்போ ரொம்ப நேசிக்கிறீங்களோ, எப்போ அந்த ஒர்க்கை ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஒர்க்கே மறந்துடுவீங்க, அந்த ஒர்க்குக்குள்ளேயே போயிடுவீங்க. அதுதாங்க ஆன்மீகம். ஒர்க்கு வேற, ஆன்மீகம் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். எப்போ ஒருத்தன் செய்கிற வேலையை மறந்து, தன்னை மறந்து அந்த வேலைக்குள்ளே போகிறானோ, தன்னை எவன் மறந்து விட்டானோ, அவனுக்கு உடம்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த வேலை மட்டும்தான் இருக்கும். அப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒர்க்கே ஸ்பிரிச்சுவலாக மாறிடுச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் தனியாக பண்ணணும் இல்லை, நீங்கள் செய்கிற ஒர்க்கே தியானம்தான். மெடிடேஷன் அப்படின்னா கண்ணை மூடி உட்கார்ந்து பண்ணுறது இல்லை. முழுமையாக ஒருவன் தன்னை மறப்பது தான் தியானம். அது வேலையில் நடந்ததுன்னா அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனியாக போய் காவி சட்டையெல்லாம் போட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. புரிஞ்சிருச்சா? ஒர்க்கை எப்போ ஒருத்தன் முழுமையாக செய்கிறானோ 100% ஹீ இஸ் த ஸ்பிரிச்சுவல் பர்சன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒர்க்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒர்க்கில் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதே, அப்போது அது வந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் ஆகும்? ஒர்க்குனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 10 மணி நேரம் ஆஃபீஸ் போயிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக வந்திருக்கேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் இப்படின்னு உலகமே சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா? இந்த 10 மணி நேரம் நீ வேலை செஞ்சதுனால உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரல, அந்த செய்கிற வேலையை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை செய்கிறதுனால ஒருத்தனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அந்த வேலையை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. உங்களோட மைண்டு வந்து டிவைட் ஆயிடுச்சு. ஒன் பார்ட் ஆஃப் த மைண்டு வந்து வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லுது, இன்னொரு பார்ட் ஆஃப் த மைண்டு வந்து எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இது சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. இந்த கான்ஃப்ளிக்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குதே தவிர செய்கிற வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சமயக்காரன் இருக்கான், ஹோட்டலில் வேலை செய்கிறான். அந்த சமையல்காரன், ஐயோ இன்னைக்கு நான் சீக்கிரம் அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் நான் சமைச்சு முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஏன் இந்த சமையலை பண்ணுறான்னா, அவனுக்கு சமையல் பிடிக்கலைங்க. அவன் மைண்டில் வந்து இது எப்படா முடிச்சுட்டு ஓடணும்னு அவன் உட்காந்துருக்கான். அவன் ஏன் சமையல் பண்ணுறான்னா, அவனுக்கு தேவை காசு, தேவை காசு வேணும். அவனுக்கு பிடிச்சது காசு தான், சமையல் கிடையாது. அப்போது அந்த சமையல்ங்கிற ஒர்க்கு வந்து அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் மைண்டுக்குள்ளே கிரியேட் ஆகுது. இதனால அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. இதே ஒரு அம்மா வந்து தான் பிள்ளைக்கு சமைக்குது, அது காசுக்காக சமைக்கலை, தான் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அதை பிடிச்சி அந்த அம்மா வந்து உட்காந்து சமைக்கிறாங்க. அதே வேலை தான். இந்த அம்மா சமைக்கும் போது அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, அது ஆனந்தமாக சமைக்கும், எவ்வளோ வேணாலும் சமைக்கும். அப்போது இது 3 மணி நேரம் அந்த அம்மா வேலை பார்த்தா அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. ஆனால் அந்த சமயக்காரன் 3 மணி நேரம் வேலை பார்த்தான்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலங்க, அந்த வேலையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஒரு கார் டிரைவர் வேலை பார்க்குறான், 5 மணி நேரம் அவன் வேலை பார்த்தான்னா அவனுக்கு வண்டி ஓட்டுறது ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் கார் பிரியர்கள் இருப்பாங்க, அவன் 5 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் 20 மணி நேரம் காரை ஓட்டிக்கிட்டே ஆனந்தமாக போவாங்க. அவங்களுக்கு அது பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் டிரைவ் போகணும், டிரைவ் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. ஆனால் ஒரு டிரைவருக்கு டிரைவிங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிரைவிங்கோ, நீங்கள் பண்ணுற சமையலோ, இல்லை வீடை க்ளீன் பண்ணுறதோ, இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, வேலையில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னால ஸ்ட்ரெஸ் வருது.